பிரச்சனையை, தமிழக மீனவர் பிரச்சனை பேசணும்னா உடனே கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும். சரி, கச்சத்தீவை மீட்டா எல்லாம் நடந்துருமா? தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிற கூட்டம் ஆட்சி செய்கிற வரை, இந்த திராவிடம் ஆட்சி செய்கிற வரை இப்படி அடிமையா கடந்து, சாராயத்துக்கு அடிமையா கடந்து, திராவிட கட்சிகள் ஏதாவது காசு கொடுத்தான்னா அவன் பின்னாடியே போனீங்கன்னா உன்னை நாயை விட கேவலமாகத்தான் இந்த திராவிடர்கள் மதிப்பார்கள். அப்புறம் எப்படி நீ 8 கோடி பேர் இல்ல 80 கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பன்னியை விட உன்னை கேவலமா நினைப்பான். இந்த பாவிங்க ஏதாவது டாஸ்மார்க்ல ஊழல்கள் வச்சு இந்த டாஸ்மார்க்கே முடிச்சிட போறானுங்க, மூடிட போறானுவா. அதால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, என் நாக்குல 2 ஆல்கஹால் போனா போதும்னு நீ இப்படி ஊர்க்கா நக்கியா இருக்கிறியே, அது உன்னோட முடிஞ்சா கூட பரவாயில்ல. இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், இலங்கை கை கட்டிய தூரம் தான் சொன்னார். நீங்க அதுல ஒண்ணு பார்த்திருப்பீங்க, 4 கோடி மக்கள் எழுந்து நடந்தால் கடலும் திடதான் என்று அண்ணா சொன்னார். சொன்ன அண்ணாவும் அதை செய்யல, கேட்ட அவன் தம்பியும் அதை செய்யல. சொன்ன அண்ணா கூட அதை செய்யல. நாங்கள் இங்கிருந்து நடந்தால் 4 கோடி பேர் நடந்தால் கடலும் திடல் என்று சொன்னார். இன்றைக்கு சீமான் சொல்லட்டும், அந்த அண்ணனின் தம்பி சீமான் சொல்லட்டும், இந்த சீமானின் தம்பிகள் எல்லாம் இங்கிருந்து கை கோத்து நின்றால் நம் கை அடுத்த கை இலங்கையிலே நிற்கும். நாம இந்த மீனவர் பிரச்சனையை, தமிழக மீனவர் பிரச்சனை பேசணும்னா உடனே கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும். சரி, கச்சத்தீவை மீட்டா எல்லாம் நடந்துருமா? கச்சத்தீவை மீட்கணும் தான், ஆனால் கச்சத்தீவை மீட்டால் எல்லாம் நடந்து விடுமா? இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற இந்த மீன் உறவு கொள்கை இருக்கல, வெளியுறவு கொள்கை, அதுல மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் அவங்களை இழுக்கணும். அதை விட்டுட்டு எந்த பிரச்சனை ஆகலாம், மீனவர் பிரச்சனைனா உடனே கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒற்றை வரியில இந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. காலையில கிளம்புறோம், வீட்டில இருந்து மழை வர மாதிரி இருந்தா கொடை எடுத்துன்னு போவோம்ல, போவோமா போக மாட்டோமா? அப்படி இன்றைக்கு காலையில் நாம் போட்ல மீன் பிடிக்க போறோம்னு வச்சுங்க, இலங்கை மீனவர்கள் நம்மளை தாக்கலாம் சுடலாம் என்று சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போகணும்? துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனோம். நம்ம துப்பாக்கி எடுத்துன்னு போனா அது சட்டத்துக்கு புறமா மாறிடும். எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு, வன்கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ, அதை போல மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதம் வழங்க வேண்டும். இங்க மீனவர்களை சுட்டால் தமிழகத்தில் இருக்கிற அரசு, தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் என்ன சொல்லுது? நம்முடைய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிற கூட்டம் ஆட்சி செய்கிற வரை, இந்த திராவிடம் ஆட்சி செய்கிற வரை இதே நிலைதான் நீடிக்கும். இப்படி அடிமையா கடந்து, சாராயத்துக்கு அடிமையா கடந்து, திராவிட கட்சிகள் ஏதாவது காசு கொடுத்தான்னா அவன் பின்னாடியே போனீங்கன்னா உன்னை நாயை விட கேவலமாகத்தான் இந்த திராவிடர்கள் மதிப்பார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு யாரோ 4-5 பேர் வந்திருக்காங்க பொழுது, அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன நீங்க அனுப்பின மருத்துவ கழிவும், நீங்க அனுப்பின கோழிக்கு இருக்கிறவு, இந்த தெருநாயெல்லாம் சேர்ந்ததுங்க, நல்லபடியா சேர்ந்ததுங்கன்னு ஒரு அக்கா சொல்லுது. அதுக்கு திரும்ப அந்த அக்கா சொல்லுது, நாங்க அனுப்பின மல்லாரி, அந்த கல்லாரி, களிமலராரிலாம் வந்துச்சா அப்படின்னு அக்கா பினராயி விஜயன் கூட பேசுது. இந்த போட்டோ இன்னைக்கு வெளியில பிரபலமா மீம்ஸா போட்டு எல்லாரும் சிரிக்கிறான். ஆனால் என்றைக்காவது தமிழர்கள், சரி இவன் சிவகுமார் வராரு, கேரள அமைச்சர் முதலமைச்சர் வராரு, தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எவனாவது எப்படிடா என் தமிழகத்தில் உரிமையை பறித்த நாய்கள் தமிழகத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சலம்பல், ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எப்படி நீ 8 கோடி பேர் இல்ல 80 கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பன்னியை விட உன்னை கேவலமா நினைப்பான். குறைஞ்சபட்சம் ஒரு பன்னி எடுத்து வித்தா கூட ஒரு 4000-5000 தேரும். இவனோட மதிப்பு வெறும் 200-300. அப்படித்தான் இந்த அரசுகள் பார்க்கும். கலைஞர் கருணாநிதி சொன்னது உண்மைதானே? நம்மலாம் பேராசைக்காரர்கள் தானே, அதாவது தானே அவன் பிடிக்கிறான். நீ பேராசை இல்லாம கிடைச்சது போதுன்னு இருந்தா உன்னை அவன் பிடிச்சிருப்பானா? ஒரு தமிழகத்தின் முதல்வர் இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு மீனவர் சமூகத்தை பேராசைக்காரர் என்று சொன்னார். அப்பவும் ஒன்னும் நடக்கல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் சுடப்படுகிறார்கள். இவன் காங்கிரஸ் கட்சி மீனவர் அணியில் இருக்காங்க. மீனவர்கள், இது என்னங்க நியாயம்? இது
காங்கிரஸ் ஆட்சி சுடுது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியா கூட இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் பிஜேபியில மீனவன் நிக்கிறானே, நீ நின்னா பரவாயில்ல, அவன் நின்னா பரவாயில்ல. மீனவர்கள் தங்கள் சமூகம் சுடப்படுகிறது, கைது செய்யப்படுகிறது, கொடுமைப்படுத்தப்படுகிறது, உடைகளை அழுத்துக் கொண்டு அவன் அம்மனமாக்கி தமிழர்களை அசிங்கப்படுத்துகிறான் என்ற நிலை இருக்கிற போதும் அந்தந்த கட்சியில தமிழன் நிக்கிறோம்ல, அதுதான்டா நம்முடைய கேவலம், அவனுடைய வெற்றி. இப்ப என்னங்க பிரச்சனை? நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். டாஸ்மாக் ஊழல், ஏங்க ஊழலே இல்லைன்றாங்க. நம்ம கூட்டத்தை விடுங்க, வேற ஒரு கூட்டத்தை போடுவோம். போட்டாங்கன்னா ஒவ்வொருவனும் சாட்சியா இருப்பான். அந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து கேட்கிறான்னா அதுல 90 பேர் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு சாட்சியா இருப்பான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் கடையில வாங்குற போது 140 ரூபாய்க்கு 150 ரூபாய் கொடுத்தானே வாங்குறான். இதை விட என்ன ஐ விட்னஸ் வேணும்? இவங்க கதை விடுறான், டாஸ்மாக் இல்லாத போல எதுவுமே நடக்கல. ஒரு நாளைக்கு இந்தியா தமிழகத்துல 1,28,00,000 பேர் குடிக்கிறான். சரி, 1 கோடின்னு போடு. 1 கோடி பாட்டில், 1 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய், ஒரு மாசத்துக்கு 300 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 3,600 கோடி ரூபாய், 4 வருஷத்துக்கு 14,600 கோடி ரூபாய் வரும் நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு 14,600 கோடி ரூபாயை முழுங்கி விட்டு ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி தாகத்தோட தான் நான் இருக்கிறேன், பசியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க பம்மாத்து காட்டுறான். இங்க இருக்கிற தமிழரெல்லாம், ஏய் நான் விட்னஸ்ரா, நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டானே. இவன் என்ன நினைக்கிறான், இந்த பாவிங்க ஏதாவது டாஸ்மார்க்ல ஊழல்கள் வச்சு இந்த டாஸ்மார்க்கே முடிச்சிட போறானுங்க, மூடிட போறானுவா. அதால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, என் நாக்குல 2 ஆல்கஹால் போனா போதும்னு தமிழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழர்கள் எல்லாம் சொல்லுவான், வரலாற்றில் மிக தமிழர்கள்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி, பிறக்கும் போதே வாளோடு பிறந்தோம் அப்படிலாம் நம்ம பெருமையா பேசலாம், ரூம்ல பேசலாம். வெளியில வந்து பேசணும்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு இருந்தால் கூட அந்த ஊறுகாய் துண்டை நாக்கில நக்கி கொண்டு இன்னும் 2 நாள் உயிர் வாழலாம். நாம் நம்முடைய உரிமைக்காக வெளியே வந்துவிடக் கூடாது என்று இன்றைக்கு ஒரு இளைய தமிழர்கள் நினைக்கிறான்டா. இதுதான்டா சாபக்கேடு. இன்றைக்கு நீ இப்படி ஊர்க்கா நக்கியா இருக்கிறியே, அது உன்னோட முடிஞ்சா கூட பரவாயில்ல, உலகத்திலே இருக்கிற தமிழினம் தமிழகத்தை உற்று நோக்குகிறது. அதால தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் செந்தமிழன் சீமானை உற்று நோக்குங்கடா.